ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்தார். அந்த 3வது நாளின் அதிகாலை வேளையிலே மரியாளும் சில சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது அந்த கல்லறை திறக்கப்பட்டு இருந்தது. இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட அந்த மரித்து போன சரீரம் அங்கே இல்லை. உலகத்திலே ஏராளமான கல்லறைகள் மூடப்பட்டு கிடக்கிறது. மரித்தவர்கள் மூடப்பட்ட கல்லறைக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நமது தேசத்துல, நம்முடைய சென்னை பட்டணத்துல அரசியல் தலைவர்களுடைய கல்லறை மெரினா கடற்கரையில இருக்கிறது. அங்கே நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்களுடைய கல்லறையிலே எதையும் தாங்குகிற இதயம் இங்கே உறங்குகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை. கொலேசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில் அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே அவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்குள்ளே அவர் மகிமையின் நம்பிக்கையாக இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியாக அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருப்பதினால் அவர் இந்த பூமியிலே செய்த அத்தனை காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் நம்புவீர்களானால், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாக அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்குள் இருப்பதினால் அவர் செய்த அத்தனையையும் நான் செய்ய முடியும். இயேசு என்ன செய்தார்? எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்குள் இருப்பதனுடைய காரியம் என்ன? அவரை போல நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்றுதான். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உங்களுக்குள் இருந்து செயல்பட வேண்டும், உங்களுக்குள் இருந்து தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கவனிச்சிங்களா? ஆண்டவருடைய வார்த்தையே. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள் அவருடைய கிருபை இருக்கிறது, நமக்குள் அவருடைய சத்தியம் இருக்கிறது. அவர் நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லறை தோட்டத்தில் அல்ல, கல்லறைகளுக்குள்ளே அல்ல, அங்கே அவர் இல்லை. அவர் நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணுகிறாய். நம்மை சுற்றிலும் கிருபை இருக்கிறது, நம்மை சுற்றிலும் சத்தியம் இருக்கிறது. கிருபை நிறைந்தவராகவும் சத்தியம் நிறைந்தவராகவும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதினால் உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதினால் உங்கள் வாழ்வில் வருகிற அத்தனை சோதனைகளையும் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதினால் உங்கள் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியம் கைகூடி வரும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதினால் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதினால் அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அன்பின் நல்ல ஆண்டவரே, அவர் இங்கே இல்லை, அவர் எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதற்காக நன்றின்னு சொல்லுகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எனக்குள் இருப்பதினால் உம்மை போலவே நான் என் வாழ்வில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யத்தக்க ஞானமும் கிருபையும் ஆண்டவரே விவேகமும் வெளிச்சமும் என் வாழ்வில் உண்டானதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.